கோல்டன் ரிட்ரீவருடைய அப்டேட்டுங்க. போன மந்த் நம்ம ரெஸ்க்யூ பண்ணோம். வீடியோ அனுப்புங்க பிரதர், நான் அடாப்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். வீடியோ பார்க்கும்போது மனசு கஷ்டமாயிடுச்சு. மூஞ்சிலாம் புண்ணாக இருந்துச்சு, உடம்புல ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருந்துச்சு. ஆனால் பயங்கர ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொன்னார். சரி பிரதர், நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து விடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். கொண்டு வந்து நல்லா குளிப்பாட்டிட்டு அந்த ஸ்கின் அலர்ஜிதுக்கெலாம் வந்து ஒரு 20 நாள் 21 நாள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், டேப்லெட் கொடுக்கணும், மெடிக்கல் அப்சர்வேஷனில் வச்சுருக்கணும். சரின்னு சொல்லிவிட்டு நல்லா குளிப்பாட்டிட்டு என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். அவங்க டாக்டர் சொன்ன மெடிசன்ஸு, அந்த ஷாம்பு இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன். ஆள் கொஞ்சம் மாற்றம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த மூஞ்சில் இருக்க புண்ணெல்லாம் ஆறிடுச்சு. உடம்புல இருக்க ஸ்கின் அலர்ஜிலாம் ஒரு 70% ஃபுல்லாக இல்லை. இப்போ அவள் சொரியறது இல்லை, அந்தளவுக்கு அவள் நார்மல் ஆகிட்டா. இன்னொன்று, ப்ரீடாக்ஸ் எடுக்கிறதுல நிறையா கஷ்டங்கள் இருக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபுட்டுங்கிறது நம்ம நாட்டு நாய்கள், நம்ம சமூக நாய்களை நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி வராது. தனியாக கேர் பண்ணணும். ஒத்துக்காட்டினா ரொம்ப கஷ்டம். ஸோ அதெல்லாம் ஃபைன் பண்ணி ஒரு வழியாக இன்னையோட 35 நாள் ஆச்சு. அந்த மூஞ்சில் இருக்க புண்ணு ஆறிடுச்சு. ஸ்கின் அலர்ஜி ஒரு 70% கிளியர் ஆகிடுச்சு. ஏன்னா அது 1 மந்த்து 10 நாளில் போகிற இது இல்லை, கொஞ்சம் லாங் டியூரேஷன் ஆகும். பழைய அந்த கோல்டு சைனிங் வந்து ஸ்கின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இனி வந்து இவளுக்கு ஒரு நல்ல வீடு கிடச்சிச்சின்னா இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லா இருப்பாள். பொதுவாக ரெஸ்க்யூ டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு இடத்த அவள் மாறி மாறி வாழ்கிறனால அவங்க லைஃப் ஸ்பேன் வந்து குறையக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கொண்டு போனதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. நம்ம அவங்களுக்கு ஒரு செகண்ட் லைஃப் கொடுக்குறோம், அவ்வளோதான், இந்த அன்பான உயிரினத்துக்கு. ஸோ ரொம்ப நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ நானும் ஃபீல் பண்ண மாட்டேன். ஓகேங்க, ஆள் ரொம்ப அழகாயிட்டா. இவளை வந்து அடாப்ஷன் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். மதுரை டிஸ்ட்ரிக்டில் மதுரைக்கு உள்ள மக்கள்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி அடாப்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இவளுக்கு கருத்தடை பண்ணாமல் கொடுக்க மாட்டேன். இப்போ நான் கருத்தடை பண்ணலை, கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் பண்ணி கொடுத்துருவேங்க. வேணும்னா சொல்லுங்கள்.